வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னோடய saree தாங்க பார்க்க போகிறோம். இந்த டிசைன் ப்ளவுஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரன்னிங் ப்ளவுஸு, அதாவது சாரியும் ப்ளவுஸும் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரே மாதிரி கலர் தான், சேம் தான். அதனால் எனக்கு இதில் போட பிடிக்கல. சில்க் காட்டன் எடுத்திருக்கேன் உடம்புக்கு. கைக்கு மட்டும் அதில் இருக்க பார்டர் எடுத்து வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். டிசைனுக்கு கோல்டன் கலரு டிசோ காட்டன் எடுத்திருக்கேன். 14.5 இன்ச் உயரங்க. கீழேருந்து 1.5 இன்ச் வச்சுருக்கேன். நெக்கோட உயரம் 9 இன்ச்சுங்க. நெக்கோட அகலம் 3 இன்ச்சு. ஆம்கோல் 6 இன்ச்சு. ஷோல்ட்ரு 3 இன்ச் வைக்கிறேன். கீழேயும் 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். இது கேன்வாஸ் நெக்குக்கெலாம் கொடுக்கலங்க, டிசைனுக்கு மட்டும் கேன்வாஸ் வரும். இப்போ கீழே இந்த மாதிரி ஒரு கூடு போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக நீங்களும் பண்ணிடுவீங்க, இது கஷ்டமே கிடையாது. ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள் ஒரு லைனு. அதுக்கப்புறம் 1.25 இன்ச்சு, அதுக்கப்புறம் 1 இன்ச்சு, இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. அதாவது 1/2 இன்ச்சுக்கு பண்ணிவிட்டு 2 ஈக்குவல் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு ரவுண்டு குட்டியாக, அப்புறம் ஒரு ரவுண்டு, அப்புறம் ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த நெக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நம்ம போடாத டிசைன் இது. இப்போ நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ரவுண்டாக இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக கொண்டு விட்டுருக்கேன். இதே மாதிரி வரைஞ்சி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போடுற ப்ளவுஸ் தாங்க, அதனால் நான் ரொம்ப லோ நெக்லாம் வைக்கல. நார்மலாக எல்லோரும் போடுற அளவு வச்சுருக்கேன் நான். வேணும்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும் தெரிஞ்சால் நீங்கள் கொஞ்சம் அகலத்தை கம்மி பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்டெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாக கேன்வாஸ்க்கு போகாமல் நம்ம துணியில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேன்வாஸில் கட் பண்ணலாம். அப்போ பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது இப்படி தான் வரும். இந்த மாதிரி தான் நெக்கு வரும். இது மாதிரி தாங்க நெக் டிசைன் வரும். இதுக்கு மேலே ஒரு பூ டிசைன் கொடுப்போம். இப்போ கேன்வாஸ் எடுத்திருக்கேன் நான். சும்மா மதிப்பாக வெட்டியிருக்கேன். எத்தனை இன்ச்சு தான் இல்லை, நீங்கள் நம்ம வச்சுருக்கிறதோட கொஞ்சம் 1 இன்ச்சு மேலே ஏற்றி கூட வச்சு வெட்டிக்கோங்க. சேம் அளவு தான். நம்ம கேன்வாஸில் எக்ஸ்ட்ரா விட வேணாம். நம்ம மெட்டீரியலில் துணியில் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம அதில் வச்சு தைச்சிக்கலாங்க. இது மாதிரி கட் பண்ணியாச்சு. இதை நம்ம டிஷ்யூ காட்டன் கோல்டன் கலரில் நம்ம வச்சு அயன் பண்ணிக்கலாம். இப்போ கழுத்துக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். சும்மா லைட்டாக அங்கேனா ஊசியை குத்தி விட்டு கூட நீங்கள் அப்படியே தையல் போட்டுட்டு திருப்பிக்கலாங்க. நான் எதுவும் பண்ணலை, அப்படியே தான் தைக்கிறேன். ரொம்ப இழுக்காமல் தைச்சிட்டு வாங்க. இந்த இடத்துல நிப்பாட்டி திருப்புங்க. அப்போ ரவுண்டாக இல்லாமல் நமக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் வளைவாக கிடைக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அங்கன இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க வளைவுக்கு. வளைவு கட் பண்ணி விட்டு நல்ல கையாலே நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நல்லா தேய்ச்சி விட்டுட்டு லைனிங் கிளாத் வெளியில் தெரியாத அளவுக்கு அப்படியே தைச்சிட்டு வாங்க. இப்போ கீழே பட்டி அடிச்சிடலாம் எப்பயும் போல். ரெண்டு பக்கமும் அடையாளப்படுத்திட்டு ஒரே அளவாக மடித்து தைங்க. இப்போ நான் முன்னாடி பக்கம் எல்லாமே முடிச்சு வச்சிட்டேன்.
இப்போ சென்டர் மட்டும் அடையாளப்படுத்தி வச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம பின்னாடி அடித்து திருப்பி எட்ஜில் தையல் போட்டிருக்கோம். முன்பக்கம் ஒன்றுமே பண்ணலை. பைப்பிங்க்காக கொஞ்சம் தையலுக்கு விட்டுட்டு 2 தையல் போட்டுக்குங்க. இப்போ நான் இந்த ப்ளவுஸ் இருந்துச்சு பார்த்திங்களா, சாரீ ப்ளவுஸு, அது கைக்கு எடுத்துகிட்டு அதை தான் நான் வந்து பைப்பிங்க்கு எடுத்திருக்கேன். ஏன்னா அது வேஸ்ட்டு தான் நமக்கு, அதுலேயே நம்ம பைப்பிங்க்கு எடுத்துக்கலாம். நல்லா பொறுமையாக உருட்டித்தேங்க. ஆனால் அழகாக வந்துச்சு. இந்த மெட்டீரியல் பைப்பிங்க்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்துச்சு. பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. டிசைன் ப்ளவுஸ்க்கு ரொம்ப முக்கியமே பைப்பிங் தாங்க. சப்போஸ் பைப்பிங் வராதவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. த்ரெட்டு வச்சு பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி நீங்கள் பைப்பிங் சொல்லி கொடுத்தது நாங்கள் ஈஸியாக கற்றுக்கிட்டோன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. பாருங்கள், நெக்ஸ்ட் இப்போ வந்துருச்சு நமக்கு. இப்போ கேன்வாஸ் எடுத்திருக்கேன், ஒரு 6 இன்ச்சு எடுத்திருக்கேன். இது 3 மடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 இது மடிச்சுட்டு கீழே 1 இன்ச் அடையாளப்படுத்திட்டு நம்ம அந்த பூ டிசைன் வரைஞ்சிக்கலாம். ரொம்ப குண்டாக வேணாம், கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாகவே எடுத்துக்கோங்க. இப்போ கைக்கு வந்து பைப்பிங் கொடுத்துடலாம். அதே கலரில் நம்ம லைனிங்கை மடித்து கொடுத்து கரையில் ஓரமாக வச்சு நம்ம லைனிங் வச்சு எடுத்துருக்கோம். அது கீழே ஒரு லைன் பைப்பிங் கொடுத்துக்கலாம். கையோட டிசைன் வந்து நாளைக்கு போடுறேன். கை டிசைனும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சன்னமாக உருட்டி கொடுங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பைப்பிங் வச்சு முடிச்சாச்சுங்க. இப்போ நம்ம அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். சுற்றிலும் ஒரு 1/2 இன்ச் அளவு விட்டுட்டு கட் பண்ணலாம். இப்போ அடியில் வந்து லைனிங் கிளாத் க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அடையாளத்துக்கு நம்ம எட்ஜிலே தையல் போடலாம். இந்த மாதிரி எட்ஜில் தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். கேன்வாஸில் தையல் போடாமல் தனியாகவே போடுங்க. இந்த மாதிரி எல்லா ரவுண்டுக்கு போட்டுடலாம். போட்டுட்டு எல்லா வளைவும் கட் பண்ணிவிட்டு
அந்த தையலோட எட்ஜு, அந்த வளைவோட எட்ஜு வரைக்கும் நீங்கள் அப்படியே கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் நீங்கள் திருப்பி நம்ம தையல் போட்டாலும் அந்த வளைவு வந்து நமக்கு கரெக்டாக பாயிண்ட் கிடைக்கும். இப்போ திருப்பிட்டு நம்ம வந்து அந்த எட்ஜிலே தையல் போட்டுடலாம். கரெக்டாக எட்ஜிலே தையல் போடுங்க. போட்டுட்டு அந்த தையல் மேலேயே நம்ம தையல் போட்டுடலாம். இதுக்கு வந்து கோல்டன் கலர் மேலே நூல் மாற்றிருக்கேன். பாருங்கள், இப்போ அழகாக சரியாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். அப்படியே நம்ம வரைஞ்சிடலாம். இப்போ இதுக்கு பைப்பிங் கொடுக்க நம்ம வந்து க்ரீன் கலர் கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 1 இன்ச் அகலத்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து 1/4 இன்ச்சில் பாதி அளவு தான் வரணும் நீங்கள் அடித்து திருப்பினதும். வந்து நம்ம வந்து 2ஆக மடக்கி அடித்து திருப்பிடலாம். நல்லா சன்னமாக தைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் பார்க்க நல்ல லுக்காக இருக்கும். இப்போ திருப்பி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம 2 சைடும் கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டு அந்த தையல் பகுதி கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அடியில் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் அந்த ஓரத்தில் தைச்சிட்டு நம்ம 2ஆவது லைன் போட்டிருக்கோம்ல அது வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. நல்லா கரெக்டாக எட்ஜிலே வச்சு அந்த கோல்டன் கலர் சுத்தமாகவே தெரியாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஒரு வளைவுக்கும் நல்ல வளைவு கொடுத்து அது கீழ்வாக்கில் கொண்டு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டாவது தையல் இப்போதைக்கு போட வேணாம், ஒரு தையல் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த பக்கமும் அதே மாதிரி நீங்கள் நல்லா வளைவு கொடுத்து தைச்சிக்கோங்க. அந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல அதை விட்டு கொஞ்சம் தள்ளி உள்ளே தள்ளி, ஏன்னா அடுத்த லைன் நம்ம கொடுக்கும்போது அந்த பிசுறு வந்து உள்ளே போயிடணும், அந்தளவுக்கு பார்த்துக்கோங்க. அடுத்து போட்டாச்சு, 2 பக்கமும் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ கீழேருந்து கொடுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம மேலேருந்து கொடுத்துட்டா அடுத்ததுக்கு வந்து நம்ம கீழேருந்து கொடுக்கலாம். இப்போ அடுத்த நடுவில் இருக்கிறதுலேருந்து கொடுத்து இதை மறைச்சி நம்ம அப்படியே தைச்சிட்டு போகலாம்.
அது கரெக்டாக வளைவு வந்துடும் தானா, ஏன்னா கிராஸ் பீஸ் தானே நமக்கு, அதனால் வளைவு அழகாக வந்துடும். அதுலேருந்து கொஞ்சம் கீழே இறக்கி கட் பண்ணி விட்ருங்க. இப்போ அதுக்கு அடுத்த லைன் கீழேருந்து தைச்சிட்டு வாங்க. அப்படி இது வந்து ஹார்ட் மாதிரி எப்படி நடுவில் வரும். நமக்கு நல்லா அந்த வளைவு கொடுத்து அப்படியே தைச்சிட்டு வாங்க. நல்லா அந்த எட்ஜில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த கோல்டன் கலர் தெரியாத அளவுக்கு பார்த்துக்குங்க. இப்போ இங்கே கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த நூலெல்லாம் அப்போக்கப்போ கட் பண்ணி விடுங்க. இப்போ இங்கே வந்து நம்ம 2வது தையல் போட்டுடலாம். கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நெருகு தையல் போட்டிங்கன்னா பார்க்க நல்லா அழகாக இருக்கும். உள்ளரை வந்து கட்டரை வச்சு மெதுவாக அப்படியே இதை கட் பண்ணி எடுத்து விட்ருங்க. இப்போ போட்டாச்சு. இப்போ அடுத்தது இல்லை, நம்ம கட் பண்ணி விட்டுட்டு தைக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு நல்லா கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா அழகாக வரும் உங்களுக்கு. இப்போ சென்டரில் கொடுத்துடலாம். அந்த வளைவு கரெக்டாக கொடுத்து நம்ம அப்படியே திருப்பிடலாம். இப்போ அது கீழே வரைக்கும் கொண்டு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடும் அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்துருங்க. நல்லா அந்த பிசுறெல்லாம் உள்ளே தள்ளி விட்டு அப்படியே தைச்சிட்டு வாங்க. பாருங்கள், அது போட்டாச்சு. நான் ஒன்று மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே 2 பீஸ் கட் பண்ணிட்டோம். ஒன்று மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
கொஞ்சம் எந்த மெட்டீரியலில் தைச்சாலும் சரிங்க, கொஞ்சம் கிளாத் விட்டு கட் பண்ணுங்கள். கேன்வாஸ் ஒட்டி கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நாளடைவில் நமக்கு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா நம்ம தைச்சிட்டு திருப்பி தைச்சாலும் அந்த துணியும் சேர்ந்து தையல் விழுகும், உங்களுக்கு பிரியாதுங்க. கிராஸ் பீஸ் வந்து எல்லாம் இழுத்து கொடுத்து அப்படி ரவுண்டாக கொடுத்துட்டு வாங்க பொறுமையாக. இப்போ தைக்க ஆரம்பிச்சிடலாம். மேலே மடக்கி தைக்கணும்னு கிடையாதுங்க, அது தையல் உள்ளார போயிடும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளார திருப்பி லைட்டாக அந்த கிராஸ் பீஸை கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு நேராகவே கொண்டு வந்துடுங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது 3மே தைச்சாச்சுங்க. இப்போ நம்ம சென்டரில் ஒன்று வைக்கலாம். அடுத்து வச்சிடலாம். இது மாதிரி இது 2 பைப்பிங் வந்து இதுக்கு மேலே வர மாதிரி கொஞ்சம் பார்த்துக்குங்க. நூல் எடுக்க வேணாம், அப்படியே வச்சு தைச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ முடிஞ்சு இப்போ நம்ம கரெக்டாக அந்த தையல் போட்டிருக்கோம்ல, அந்த கோல்டன் கலரில் தையல் இருக்குல்லங்க, அதில் வச்சு அப்படியே தைச்சிட்டு வாங்க. சப்போஸ் உங்களுக்கு நெக்கு இன்னும் கொஞ்சம் இறக்கி வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூட மேலே ஏற்றி வச்சுக்கலாம். அது மாதிரி அகலம் கம்மியாக வேணும்னாலும் கொஞ்சம் அந்த ரவுண்டு வருது பார்த்திங்களா, அதை கொஞ்சம் நகட்டி வச்சு தைச்சிடலாங்க. நான் அப்படியே தையல் மேலேயே போடுறேன் நான். இது போட்டு பார்த்துட்டு நமக்கு கொஞ்சம் அப்படியே அகலமாக தெரிகிற மாதிரி இருந்துச்சுனாலும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தையல் பிரித்து விட்டு தள்ளி நகட்டி வச்சிடலாம். ஆனால் எனக்கு கரெக்டாக அழகாக இருந்தது. இப்போ இதுக்கு சைடில் பார்டர் கொடுக்க நான் வந்து நாட்டு அடித்து திருப்புறேங்க. நமக்கு கோல்டன் கலரும் இந்த ப்ளவுஸோட பிங்க் கலர் டார்க் பிங்க் கலரும் நம்ம அடிக்கிறோம். சில்க் காட்டன் இது, அது வந்து டிஷ்யூ காட்டனு. நிறையாவே எடுத்துக்கலாம், ஏன்னா வந்து கழுத்து கீழே வரைக்கும் வரும், 2வது கைக்கும் வரும், அதனால் கொஞ்சம் நிறையாவே நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இது வச்சூட்டி ரொம்பவே ப்ளவுஸ் வந்து அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. என்ன தான் நம்ம இருந்தால் லேஸ் கொடுத்தாலும் இந்தளவுக்கு லுக்கு கிடைக்காது. நம்ம இந்த டிஷ்யூ காட்டன் அடித்து திருப்பி பண்ணுறதுல அவ்வளோ அழகாக இருக்குங்க. நல்லா பொறுமையாக கொடுத்துட்டு வாங்க. கொடுக்குற அளவு வந்து பைப்பிங்கோட கொஞ்சம் தள்ளி கொடுங்க. கொடுக்குற அளவு வந்து ஒரே மாதிரி கொடுத்துட்டு வாங்க, அப்போ தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும்.
இப்போ முன்னாடி வரைக்கும் கொடுத்துடலாம் அந்த லைனை. இப்போ 2வது லைன் வந்து பிங்க் கலரில் கொடுத்துடலாம். நம்ம நடுவில் டிசைன் கொடுத்தா சாரியோட கலரு அந்த கலரில் கொடுத்துடலாம். ஒரே மாதிரி லைன் கொடுத்துட்டு வாங்க. இது முன்னாடி வரைக்கும் கொண்டு வந்துடலாம். முன்னாடி வரைக்கும் கொண்டுட்டு வாங்க. இது கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ மடித்து தைங்க. இப்போ நூலை எடுத்துகிட்டு நம்ம 2வது தையல் போட்டுடலாம். பாருங்கள் ஃபினிஷிங் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. லாஸ்ட் வரைக்குமே நமக்கு ரவுண்டு வந்துடும். அவ்வளோதாங்க. கையை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம லைன் போட்டுடலாம். நடுவில் வந்து ஒரு 5 லைனும் சைடில் இருக்க 2 இதுலேயும் 3 கொடுத்துருக்கேன். க்ரீன் கலரில் கொடுக்குறேன். நான் ரெட்டை நூல் போட்டிருக்கேன். சும்மா கொஞ்சம் தையல் வந்து தள்ளி வந்துடுச்சுங்க. அது லைட்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம அடுத்து அதுலேயே லைன் போட்டுடலாம். இப்போ இந்த நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு கோல்டன் கலர் கொடுத்துருந்தீங்கனாலும் ரொம்ப மேட்சாக தான் இருக்கும். நான் க்ரீன் கலரே கொடுத்துருக்கேன். ப்ளவுஸோட கலரு இது எல்லாத்துக்கும் ஒரு பாசி கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க. நடுவில் கொஞ்சம் பெரிய பாசி கொடுத்துட்டு அது எந்தளவு கொஞ்சம் திக்காக இருக்கனால ஊசி இறங்கலை. பெரிய பாசி கொடுத்துட்டு அதை சுற்றிலும் குட்டி பாசி கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக எடுக்கிறதுக்கெலாம் இன்னும் நார் இருக்கும்போதே நம்ம அப்படியே கோர்த்துக்கலாம். சுற்றிலும் ஒரு 2-3 பக்கம் தைச்சி விட்டிங்கன்னா போதும், அப்படியே நின்றுக்கும். அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. சூப்பராக ஒரு டிசைன் ப்ளவுஸு. எனக்கு தான் இது, வேறு யாருக்கும் கிடையாது. சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் தைச்சதுலேயே ரொம்ப அழகான ப்ளவுஸு இது தான். அதாவது வந்து எனக்கு தைச்சதில்லை, மற்றவங்களுக்கு தைச்சி கொடுத்துருக்கேன். எனக்கு தைச்சதுலேயே ரொம்ப அழகான ப்ளவுஸு, கிராண்டான ப்ளவுஸுனால் இது தான். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சிம்பிளாக சீக்கிரமாக முடிச்சிடலாம். நம்ம கொஞ்சம் அந்த பூ டிசைன் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடிலாம் வந்து ஈஸியாக தைச்சி முடிச்சிடலாம். இது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கை டிசைன் நாளைக்கு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை பார்க்குறதுக்கு நன்றி.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அது லாஸ்ட்டில் கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகுது வீடியோ எடுக்கிறப்ப. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.